ஆட்சி காலங்களை அவங்க தோற்றுவித்த அதிமுகவை இப்போ எடப்பாடி பழனிசாமி வழிநடத்திட்டு இருக்காரு. அவருடைய கொள்கையில் கோட்பாடுகளையும் ஒத்துதான் தற்போதைய அதிமுக எப்படி இயங்குது? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் தம்பி, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு பெரிய மலை இருந்துச்சு, அது கருங்கல் மலை. ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு பெரிய கடப்பாறை எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு, இதை உடைச்சு இதுல இருந்து கொஞ்சம் கல்ல பேத்து எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சுக்கிட்டு போய் அப்படி திரும்பி பாக்குறாரு. அந்த மலையிலே பாத்தீங்கன்னா ஒரு 6 அடியில ஒரு மரம் வளர்ந்துருக்கு. நம்ம கடப்பாறைய போட்டு இடிக்கிறோம், இது ஒரு கடப்பாறை தான் எகிருத ஒளிய, அதுல ஒரு சின்ன ஒண்ணுமே காணுங்க. இது எப்படி இந்த மரம் இங்க வளர்ந்தது அப்படின்ட்டு பாக்குறாரு. அந்த மரம் என்ன சொல்லுது, சொல்லாம சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதை ரகசியம் இல்ல, அந்த விதை கிட்ட இருந்தது அன்பு மட்டுமே. அந்த அன்புனாலதான் அந்த மரம் அங்க வளர்ந்தது. அதுகிட்ட கடப்பாறை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆனா வளர்ந்தது. கடப்பாறைய கையில வச்சவன் ஏமாந்தான். இதுதான் இந்த விடுதலைக்கு நீங்களே அர்த்தம் பாத்தீங்க. நான் தான் இப்ப சொல்லிட்டேன், இந்த கதையில எல்லாமே இருக்கு. இந்த கதையில எல்லாமே இருக்கு. ஏங்க, நானும் 39 வருஷம் இந்த இதே தலைவர் மறைகிறாரு. அன்னைக்கு நீங்கெல்லாம் சின்ன பையனா இருந்தீங்க, நிச்சயம் உங்களோட சீனியர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அன்னைக்கு அம்மாவை எப்படி பிடிச்சி தள்ளி விட்டாங்க கீழே. அங்க பக்கத்துல இந்த பொண்ணு சைஸ் தான் இருக்கணும், நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு கேபினட் யார் கையில இருந்தது? 2ஆம் கட்ட தலைவர்கள் கையில இருந்துச்சு. எல்லாம் பண்ணாங்க. இப்படி இருந்த எங்க கிட்ட இவ்வளவுதான், இப்படி இருந்த எங்க கிட்ட வெற்றி பெற முடிஞ்சிச்சு அவங்க. அதனால சொல்றேன், அரசியல்ல எப்ப என்ன வேணாலும் நடக்கும். நடக்கும். ஆனா நான் திரும்பியும் சொல்றேன், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இவங்க 2 பேரும் ஆட்சியை நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான் மக்களாட்சியா இருந்தது. நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். உண்மையான மக்களாட்சி அப்படின்னு சொன்னா அந்த 2 தலைவர்கள் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப உள்ளவங்க எல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இந்த மாதிரி திமுக என்ன நினைக்குது, நமக்கு எதிரியே இல்லப்பா, கண் தொலைவு வரைக்கும் பாக்குறோம், எதிரியே இல்லைன்னு இருக்கு. நான் இருக்கிறதே மறந்துட்டு